இந்த வீடியோவில் ரொம்பவே சிம்பிளான மேஜிக் ட்ரிக் தான் பார்க்க போகிறோம். அது ரொம்பவே சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ், அடுத்தது டுட்டோரியல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எல்லாமே நார்மல் கார்டு தான் ஷஃபிள் பண்ணிக்கிறேன். உங்கள் எதிர்க்கு தான் பண்ணுறேன். என்கிட்ட ஆடியன்ஸ் இல்லாததுனால நான் உங்ககிட்ட தான் ஆடியன்ஸாக நினச்சி பண்ண போகிறேன். நல்லா ஷஃபிள் பண்ணிட்டு கட்ஸ்லாம் பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா ஷஃபிள் பண்ணியாச்சு. இன்னும் ஷஃபிள் கூட பண்ணிக்கலாம். ஷஃபிள் பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை, அது எப்படி வேணால் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஏதோ ஒரு கார்டு நீங்கள் வந்து எடுக்க. இப்போது சப்போஸ் எதனா ஒரு கார்டு எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போது இந்த கார்டு எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ என்ன கார்டுனா வந்து 6 ஆஃப் ஹார்ட்ஸ் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து எந்த கார்டு பிடிக்குதோ அது ஆடியன்ஸ் எடுக்க சொல்லலாம். இப்போ இது என்னது 6 ஆஃப் ஹார்ட்ஸ். இந்த 6 ஆஃப் ஹார்ட்ஸ் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, திருப்பி வச்சுக்கலாம். இப்போ 6 ஆஃப் ஹார்ட்ஸ் எடுத்து நான் வந்து திருப்பி வச்சுட்டு கீழே எடுத்து இங்கே வச்சிடுறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், 6 ஆஃப் ஹார்ட்ஸ் கீழே இருக்குது. நான் வந்து இங்கே நல்லா வந்து ஷஃபிள் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஓகே, நல்லா ஷஃபிள் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த கார்டு வந்து இங்கே பாட்டமில் இங்கே இப்படி வச்சிடுறேன். ஓகே, இப்போ இது எங்கே 6 ஆஃப் ஹார்ட், அவங்க எடுத்து 6 ஆஃப் ஹார்ட். இப்போ ஒரு ஸ்னாப் போட்டோன்னா இது பார்த்தீங்கன்னா தெரியும், 6 ஆஃப் ஸ்பேடாக மாறிச்சு. தெரியும்னு நினைக்கிறேன். 6 ஆஃப் ஸ்பேடாக மாறிச்சு. இப்போ 6 ஆஃப் ஹார்ட்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். அது எங்கே இருக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுறேங்க. ஒன்றும் இல்லை, அது வந்து எங்கேயும் இல்லை, பாட்டமில் தான் இருக்குது. ஓகே, இதோட டுட்டோரியல் வாங்க பார்க்கலாம். ஓகே, இந்த மேஜிக் எப்படி பண்ணுறதா பார்க்க போகிறோம். அதுக்கு பாருங்கள், இந்த மாதிரி கார்டு எப்படி இன்சைட்லேருந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்படி எல்லா கார்டும் நார்மல் கார்டு தான் இப்படி காமிக்கும் போது இந்த கார்டு ஃபஸ்ட்டு இருக்க கார்டை இப்படி திருப்பிடுங்க. இந்த கெட்ட விரலில் இப்படி ஹோல்டு பண்ணி இப்படி திருப்பிடுங்க. அப்படியே திருப்பி அப்படியே எல்லா கார்டும் காமிங்க. இப்போ எதனா ஒரு கார்டு எடுப்பாங்க. இப்போ இந்த கார்டு எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். இந்த கார்டு எடுத்து அவங்க கையில் கொடுத்துருங்க. இப்போது சரி, ஓகே, இந்த கார்டு அவங்க வச்சுருப்பாங்க. நம்ம வந்து இது நார்மலாக இந்த மாதிரி வச்சிடலாம். இப்போ அவங்க என்ன கார்டுன்னு பார்த்துட்டு நம்மக்கிட்ட கொடுப்பாங்க. நம்மளும் வந்து அதை பார்த்துக்கலாம். ஏன்னா அது கியூ ஆஃப் டைமண்ட் இப்போ எடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம். நம்ம வந்து பார்த்துக்கலாம். என்ன பண்ணணும்னா, இப்படி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து இப்படி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இப்படி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து இந்த கியூ ஆஃப் டைமண்ட் வந்து இப்படி மேலே வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வைக்கும் போது அவங்க கிட்ட காமிங்க. ஏதோ கியூ ஆஃப் டைமண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு 2 கார்டாக திருப்புறீங்க. கீழே என்ன இருக்குன்னா 3 ஆஃப் ஹார்ட்ஸ், அந்த நம்ம திருப்பி வச்ச கார்டு ஒன்று இருக்கும். அதான் கூட சேர்த்து இப்படி காமிக்கும் போது ஒரு கார்டு தான் தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு கார்டு தான் தெரியும் உங்களுக்கு. இப்படி காமிச்சிங்கன்னா என்ன பண்ணுறீங்க, 2 கார்டாக சேர்த்து இப்படி திருப்பிடுறீங்க. இப்படி திருப்பும் போது 2 கார்டாக சேர்த்து திருப்பிடும். ஆனால் மேலே இருக்கிறது என்னதுன்னா 3 ஆஃப் ஹார்ட். இப்போ என்ன பண்ணுறோம், சரி உங்கள் கியூ ஆஃப் டைமண்ட் எடுத்து அவங்க கிட்ட கொடுத்துருங்க. இப்படி வச்சுக்க சொல்கிறீங்க. கீழே வச்சுருப்பாங்க. இப்போ நம்மக்கிட்ட தான் கியூ ஆஃப் டைமண்ட் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. இப்போ அவங்க திருப்பி பார்த்தாங்கன்னா அவங்க கிட்ட 3 ஆஃப் ஹார்ட் இருக்கும், நம்மக்கிட்ட கியூ ஆஃப் டைமண்ட்.